இந்த ஆசனா பண்ணும்போது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையை வலுவடைய செய்கிறது. உடல் இறக்கம் வராமல் தடுக்கிறது. ரிலாக்ஸ். கபோடாசனம். இந்த கபோடாசனம் பண்ணும்போது முதுகு வளைவுத்தன்மையை அதிகப்படுத்துகிறது. உடல் உறுப்புகளை வலுவடைய செய்கிறது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆசனா மச்சாசனம். இந்த மச்சாசனா பண்ணும்போது நுரையீரலை வலிமையடைய செய்கிறது. ஆஸ்துமா மற்றும் சைனஸை சரி செய்கிறது. சளி இருமல் வராமல் தடுக்கிறது. ரிலாக்ஸ். பத்மாசனம். பத்மாசனம் செய்யும் பொழுது மூளைக்கு அமைதியை கொடுக்கிறது. கணுக்காலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆசனா பத்த பத்மாசனம். அடிவயிறு தொப்பைகளை குறைக்க உதவுகிறது. கால்வலி வராமல் தடுக்கிறது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆசனா உத்திர பத்மாசனம். பத்த பத்மாசனம் செய்யும் போது தோள்பட்டைகளை வலுவடைய செய்கிறது. இடுப்பு தசைகளை குறைக்க உதவுகிறது. நெக்ஸ்ட் ஆசனா கற்பக ஆசனம். இந்த கற்பகாசனம் செய்யும் போது கற்பப்பையை சீராக செயல்பட உதவுகிறது. செரிமானம் மற்றும் மாதவிடாய் சீராக அமைய உதவுகிறது. கருவுறுதல் திறனை அதிகரிக்க செய்கிறது. நெக்ஸ்ட் ஆசனா நின்ற பாதாசனம். நின்ற பாதாசனம் செய்யும் பொழுது மனித உடலில் உள்ள இரண்டாவது இதயம் என அழைக்கப்படும் கால் தசைகளை சரிவர சீராக இயக்க உதவுகிறது. கணுக்கால்கள் மற்றும் பாதத்தை வலுவடைய செய்கிறது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆசனா சர்வாங்காசனம். இந்த சர்வாங்காசனம் செய்யும் பொழுது நுரையீரல் மற்றும் மூளைக்கு அதிக இரத்த ஓட்டத்தை அளிக்கிறது. இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுகிறது. உடல் உறுப்புகளையும் புத்துணர்ச்சிகளையும் செயல்படுகிறது. உடல் எடை சீராக ஆகிறது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆசனா சக்கராசனம்.
புத்துணர்ச்சியை அளிக்கிறது, இளமையை அதிகரிக்கிறது. ரிலாக்ஸ். தேங்க்யூ.